ஹலோ அண்ட் வெல்கம் பேக்ல இல்லை, ஹலோ அண்ட் வெல்கம் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு சேனல்ல. இன்ஃபேக்ட் நானே கெஸ்ட் மாதிரி தான் வந்திருக்கேன். 20 டேஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஆன் தட் நோட் உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் தட் ரவுசிங் ரிசப்ஷன். குட்டி ஸ்டோரிக்கு நீங்க கொடுத்தது நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணோம். இன்ஃபேக்ட் வந்து ஹர்ஷா வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல சென்னையில் வந்து பண்ணி கொடுத்தாரு அந்த குட்டி ஸ்டோரிஸை. ஸோ ரொம்ப நாளாக இருந்தது. எனக்கே வந்து ஒரு ட்ரிப் டவுன் த மெமரி லைன் மாதிரி இருந்தது. அதாவது இவ்வளோ வேர்ல்ட் கப் பார்த்துருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம், எங்கள் அப்பா சொன்னது அவர் சொன்னதெல்லாம் பார்த்து நிறைய இன்ஃபர்மேட்டிவாக எனக்கே இருந்தது. ஹர்ஷா சொன்ன சில ஸ்டோரிஸ்லாம் நிறைய பேர் செம்ம கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த போடுற எஃபர்ட்டுக்கு நமக்கு வந்து எல்லாரும் ரெகனைஸ் பண்ணுறாங்க. அந்த எஃபர்ட்டை வந்து எல்லாரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நானே டீம்ல செலக்ட் ஆக போறேன்னு ஒரு இங்கிலிங் கூட எனக்கு ஐடியா கிடையாது. என்ன ஒரு அந்த ஏஷியா கப்புக்கு முன்னாடிலேருந்தே வந்து நீ சும்மா ரெடியா இருப்பா, சும்மா உனக்கு பிரேக்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காத, அப்பப்போ கொஞ்சம் போலிங் போடு, அப்பப்போ கொஞ்சம் பேட்டிங் ஆடு, அப்பப்போ கொஞ்சம் அப்படியே கிரவுண்டு பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நான் சரி ஓகே, ஏதாவது எமர்ஜென்சினா அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். நல்லா எல்லாரும் மாதிரியும் வந்து வேர்ல்டு கப் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ என்ஜாய் பண்றேன், அதே சமயம் விளையாட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு, டீமும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் தட் நோட் நான் வந்து நம்ம பீடாக திருப்பி கூப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சிருந்தேன். ஏன்னா ஏகப்பட்ட பேர் அதான் இந்தியாவில் வந்து எப்படின்னா கான்ஸ்பிரசி இந்த ஜிலேபி சுத்துற மாதிரி சுத்துவாங்க. என்னங்க உங்களுக்கும் பீடாவுக்கும் சண்டையா அப்படின்னு நீ பீடாகே சொல்லிடுவாரு. பீடாக் அவர் வீட்டுல உக்காந்தபடி அந்த டேபிள்ல இருந்தே ரெக்கார்டிங் பண்ணி போடணும்னு எவ்வளோ வாட்டி சென்னைக்கு கூப்பிட்டேன், வந்தா அழகா ரெக்கார்டிங் பண்ணி அவரை வச்சே ஒரு குட்டி ஸ்டோரி பண்ணிருக்கலாம். சரி இல்லைங்க, நான் பெங்களூர் இருந்தபடியே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு சேனல்லாம் திறந்து பீடாக் ஸ்பீக்ஸ் அப்படின்லாம் வந்து கலக்கிட்டு இருக்காரு. பீடாக் ஸ்பீக்ஸ் நீங்க பேசுவீங்கிறதுக்காக அந்த மாதிரி பேர் வச்சீங்களா? எதனால அந்த மாதிரி பேர் வச்சீங்க சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் தி ஷோ அகைன். அதாவது அந்த பீடாக் ஸ்பீக்ஸ் உருவானதுக்கு காரணமே இந்த சேனல் தான். ஏன்னா வந்துட்டு எனக்கு அப்படின்னு என்னாலையும் பேச முடியும், என்னாலையும் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு இந்த வேர்ல்டுக்கு காட்டினது அஸ்வின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு பி தேங்க்ஃபுல் டு ஹிம். ஏன்பா நான் ஒரு பக்கம் சிபிஎல்ல அங்கங்க போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம பெங்களூர்ல உட்காந்துட்டு வரமாட்டேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா உங்களுக்கு? இல்ல கூப்பிட்டு எப்ப நான் வராம வந்திருக்கேன். அதாவது சிபிஎல்ல இருந்தபடி நீங்க அங்க ஹோட்டல் ரூம்ல இருந்தபடியே பண்ணிருப்பீங்க. பட் ஆன் தட் நோட் பீடா கங்க்ராச்சுலேஷன்ஸ். எவ்வளோ இடத்துல உருவெடுத்து இங்கேயும் அங்கேயும் போயிருக்கீங்க. ஆர்சிபிக்கு டைட்டில்ல போய் ஃபைனல்ல போய் உட்காந்துருக்கீங்க, துலீப் டிராஃபி ஃபைனல்ல உட்காந்துருக்கீங்க, ரஞ்சி டிராஃபி ஃபைனல்ல உட்காந்துருக்கீங்க, ஐபிஎல் ஃபைனல்ல உட்காந்துருக்கீங்க. என்கிட்ட எவ்வளோ வாட்டி சொன்னீங்க எனக்கு போனியே ஆக மாட்டேன் மச்சின்னு. கயானாவோட ஒரு பயங்கரமான வெற்றி ஒன்று, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இம்ரான் தாஹிரை வச்செல்லாம் வந்து கேப்டனா போட்டு வச்சு கலக்கலன்னு கலக்கிட்டீங்க. அப்பவே சொன்னேன் வேற உங்ககிட்ட செம்ம டீம் வச்சிருக்க மச்சி, ஜெயிச்சு காமிச்சிரு அப்படின்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன். அது ரொம்ப ஈஸி. ஒரு ஒரு கோச் எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லுவாரு, அவர் மாதிரி ஒரு ஈஸி கோயிங் கோச் நான் பார்த்ததே கிடையாது. அவர் என்ன சொல்லுவாரு, உனக்குன்னு இருக்கிற கிரிக்கெட் ரெஸ்பான்சிபிலிட்டி லான்ஸ் க்ளூஸ்னர், நீ எடுத்துக்கோ, நான் அதுல தலையிட மாட்டேன், ஆனா யூ ஆர் அக்கௌண்டபிள். நாளைக்கு ரிசல்ட் வரலன்னா யூ ஆர் அக்கௌண்டபிள். உனக்கு எல்லா இதையும் கொடுக்குறேன், எப்படி விளையாடணுமோ விளையாடு, ஏன்னா கேப்டன் நீ சொல்றதான் கேட்க போறாரு. ஸோ நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, ரிசல்ட் வரலன்னா யூ ஆர் அக்கௌண்டபிள். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. முஷ்டாக் அகமது மாதிரி ஒரு கோச், அவரும் வந்து இதே தான் சொல்லுவாரு, என்ன வேணாலும் பண்ணுன்னு. இப்போ லான்ஸ் க்ளூஸ்னர், I don't think I can be any more happier and luckier than this. சரி, கயானால போய் ஜெயிச்சாச்சு. அடுத்து இந்தியன் பிரீமியர் லீக்ல ஜெயிச்சுட்டு அப்படியே ஒரு வேர்ல்டு கப்பும் ஜெயிக்கணுங்கிற உன்னோட ஆசை நிறைவேறணுங்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆன் தட் நோட் டிஎன்பிஎல்ல கமெண்ட்ரி வேற டெபியூ பண்ணிட்டீங்க. பல பல சாதனைகளை படைச்சிருக்கீங்க பீடா கடைசி ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல. ஸோ எல்லாத்துக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன். தனித்தனியாக நம்ம பேசலாம். பட் இப்போ நம்ம சந்திச்சு இருக்கிறதுக்கு ஹாஃப் வே ப்ரிவியூ ஆஃப் த வேர்ல்ட் கப், 50 ஓவர் வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்கு. சாரி ஃபார் த இன்டரப்ஷன், ஒரு நிமிஷம். அந்த டிஎன்பிஎல் நான் போய் கமெண்ட்ரி பண்ணதுக்கு காரணமும் என் கூட இப்ப பக்கத்துல ஸ்கிரீனை ஷேர் பண்ற ஒருத்தர் தான். So I'm really thankful to that. லைஃப்ல எல்லாரும் என்ன தெரியுமா நினைச்சுப்பாங்க, இவரை கூப்பிட்டு இவருக்கு விழா எடுக்கிறதுக்கு பீடாக பேச சொல்லியிருக்காங்க. தயவு செய்து நீ அப்புறமா கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் தான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிட்டு திருப்பி எதுக்கு தேங்க்யூ சொல்லி வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிட்டு திருப்பி எதுக்கு அதை வேற இங்கே ஒரு தேங்க்யூ போட்டுட்டு இருக்க. ஹாஃப் வே போயிடுச்சு மச்சி வேர்ல்டு கப்பு. ஏகப்பட்ட பேர் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல மச்சி. ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆன போது ஒரு மண்டேயோ டியூஸ்டே ஆஃப்டர்நூனோ வந்து ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வெளிநாட்டை சேர்ந்தவங்க, எந்த நாடுன்னு கூட நான் சொல்லல, கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கே அப்படின்னாங்க. கூட்டம் ஒன்றும் மேட்சுக்கெல்லாம் குறைவா வரா மாதிரி இல்ல, அள்ளி வருது கூட்டம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேட்சுக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஹவுஸ். எங்க அப்பாவே போய் இந்த அரிசியா பார்க்கல. அதே மாதிரி ஒரு டீம் கொஞ்சம் சுமாரா பண்ணுது அப்படின்ன உடனே இந்த வேர்ல்டு கப் அவ்வளவா இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் ஒன்று இருக்கு. இதெல்லாம் பத்தி உன்னோட தாட் என்ன? ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி வேர்ல்ட் கப். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 2011 வேர்ல்ட் கப் நடந்தது இந்தியாவில் லாஸ்ட்.
என்ன அப்செட் நடந்தது 2011 வேர்ல்ட் கப்ல உங்களுக்கு தெரிஞ்சு உங்களால சொல்ல முடியுமா? யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஏதாவது நீங்க வந்து ஒரு அப்செட் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இங்கிலாந்து பங்களாதேஷ் வேணா நீங்க சொல்லலாம். இன் பங்களாதேஷ். பங்களாதேஷ்ல மீர்பூர்ல வந்து பங்களாதேஷ் ஜெயிக்கிறாங்கிறது அப்செட்லாம் கிடையாது மச்சி. அதே இல்ல மாதிரி ஒரு இப்போ வந்து அதே மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல நீ நல்லா போய் பாரு, நீயே பாத்தியே தெரியல நம்ம ஷோவை, நீ பீடாக் ஸ்பீக்ஸ் தனியா நீ பேசிட்டு இருக்கிறதுனால நீனும் கலெக்டரும் தனியா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கீங்க, அதனால கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஆப்கானிஸ்தான் அட் டெல்லி அண்ட் பிளேயிங் அட் சென்னை, a few upsets on the cards. ஆப்கானிஸ்தான் வந்து குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு ஸ்டேக்கை போட்டா கூட ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படின்றதுக்கு அன்னைக்கு முகமது நபி வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணிருந்தாரு. பங்களாதேஷோட தரம்சாலாவை விட்டுட்டோய்யா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. ஆப்கானிஸ்தான் வந்து கடைசி 2 வேர்ல்டு கப்ல வந்து ஒரு விக்டரி தான், வேர்ல்டு கப் விக்டரி. 2 டீம் கதாயுத டீம் 2 பேரை தூக்கியிருக்காங்க இந்த வேர்ல்டு கப்ல. ஆப்கானிஸ்தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பவர் ஹவுஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்ல. வாய்ப்பு இருக்கு. இப்ப இன்னொன்னு என்னோட அசஸ்மெண்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங், நீங்க சொல்ற மாதிரி தனியா பேசிட்டு இருக்கேன் பீடாக் ஸ்பீக்ஸ்ல, எந்த டீம் வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க போகுதுன்னா சாலிட் டாப் 4. அதுல 2 அம்பி 2 அந்நியன். சொல்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த டாப் 4ல 2 அம்பி 2 அந்நியன். அதே மாதிரி ஸ்பின் ஹெவி டீம். அப்படிங்கும்போது அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாட் இஸ் டேக்கிங் ஆப்கானிஸ்தான் ஸ்லைட்லி பிஹைண்ட். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நிறைய கிரிக்கெட் ஆடி நிறைய டெஸ்ட் மேட்சஸ். இப்ப என்ன கேட்பீங்க, டெஸ்ட்டுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் நீங்க கேட்க மாட்டீங்க, உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி. அந்த மாதிரி நிறைய ஆடி அடி வாங்கி வந்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். ஸோ ஆப்கானிஸ்தான் இந்த 2 மேட்ச் ஜெயிச்சதுல என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய சர்ப்ரைஸே கிடையாது. இன்னும் 2 டீமையும் போட தான் போறாங்க. சரி, அப்பனா 4 டீம் 4 கதாயுத டீம் எல்லாம் சொன்ன. லியோ பாத்துட்டியா? லியோ பாக்கலையே. இப்ப நீங்க தான் சொல்லணும். லியோல யாரு? ஆண்டனி தாஸ், இந்த ஹெரால்டு தாஸ் யாரு? நீங்க தான் சொல்லிடணும் எனக்கு. நானே பாக்கலையா? சும்மா லியோ பாத்துட்டியா, எப்படி இருக்கு படம், அப்டேட் கேட்கலாமே நினைச்சேன். அதே மாதிரிதான் அன்னைக்கு மேட்ச், இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் சென்னையில் நடந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடி இருந்தேன். முன்னாடியே சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஓவர் நர்வஸ் இருந்தது. பவுண்டரி பக்கம் போயிட்டு இருக்கேன். யாரோ ஒரு அஜித்தோட படத்துக்கு அடுத்த அப்டேட் கேட்கறாங்க. எங்க இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் ஓப்பனிங் இந்தியாவோட மேட்ச், அந்த மேட்ச்ல வந்து படம் அப்டேட் கேட்டிருக்கேன். ஒரு வாட்டி வலிமை அப்டேட் சென்னையில கேட்டேன், அது ஏதோ நல்லா பாப்புலர் ஆச்சுக்கிறதுக்கா இடத்துக்கு இடம் நின்று அப்டேட் கேட்க வேண்டியது. சரி, லியோ நிறைய பேர் நல்லா இருக்குன்னாங்க. எங்க டீம் அனலிஸ்ட் ஹரி போய் பார்த்துட்டு வந்துட்டாரு நைஸா. லக்னோவுக்கு வந்தோம். லக்னோவில் போய் பிவிஆர் ஏதோ ஒரு சினிமாவில் வேவ் மால் அப்படிங்கிற ஒரு மாலில் போய் படம் பார்த்துட்டு வந்துட்டாரு. படம் வேற மாதிரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஒரு பயங்கர விஜய் ஃபேன் நம்மள மாதிரியே. ஸோ அதனால இருந்து பார்க்கணும். சரி, நீங்க சொல்லுங்க, இந்த வேர்ல்டு கப் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம், ஒரு ஃப்ரண்ட் ரன்னர், வேர்ல்டு கப் ஹோல்டர்ஸ், என்ன சொல்றது, ஒரு த்ரெட்டனிங் டீம். எல்லாருமே, அதாவது டாப் எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து, ஜேர்னலிஸ்ட்ல இருந்து, சுமார் எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து, சுமார் அனலிஸ்ட்ல இருந்து, மொக்க அனலிஸ்ட், மொக்க எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இங்கிலாண்டை வந்து டாப் 4ல போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டீமா குவாலிஃபை ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் எப்படி இருக்கு நீங்க எங்க பாக்குறீங்க? ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் அப்செட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கிலாந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. டஸ் இட் மேக் தம் an ordinary team overnight இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப் கேம்பெயின்? கரெக்டா சொன்னீங்க. இப்ப இங்கிலாந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு என்னோட முதல் ப்ரீவியூல சொன்ன சுமாரான அனலிஸ்ட் எப்படி ரேட் பண்ணுவீங்க? யார் அந்த சுமாரான அனலிஸ்ட்? நான் மட்டும் தான் தைரியமா சொன்னேன் இங்கிலாந்து வரமாட்டாங்க. இல்ல நான் அதெல்லாம் ஒத்துக்கங்க பாரு, நான் திருப்பி சொல்லவே மாட்டேன். இந்த வேர்ல்டு கப் முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா இங்கிலாந்து இதே மாதிரி சிச்சுவேஷன்ல இருப்பாங்களான்னு கேட்டா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐ டோன்ட் அக்ரி வித் தட் அட் ஆல் பீடாக். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து ஒரு டீம் யாராவது ஒன்று சர்ப்ரைஸா வெளியே போக சான்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அது வந்து இங்கிலாந்துன்னு அவங்களுக்கு ஜஸ்ட் திங்ஸ் ஹேவன் கான் ரைட். போன மேட்ச் ஸ்ரீலங்காவோட கூட பாரு, ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்தாரு, எல்பிஎல்ல ஒரு மாதிரி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இருந்தார், வந்து ஒரு ஆஃப் கட்டர் போட்டார், மலான் அவுட் ஆயிட்டார் ஃபர்ஸ்ட் ஓவர். அடுத்து ஆஞ்சலோ மேத்யூஸே ஒரு ரன் அவுட் அடிக்கிறாரு. ஸோ ஐ மீன் when things go wrong, உங்களுக்கு தெரியாது கிடையாது, when things go wrong they will go wrong like that. அத பேஸ் பண்ணி ஒரு டீம் பேட் டீம் எல்லாம் சொல்ல முடியாது மச்சி, ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த bowling வச்சு இங்கிலாந்து வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சதே பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். நான் ஹைலைட் பண்ணது அவங்களோட bowling தான். அன்பார்ச்சுனேட்லி என்னாச்சு, அவங்களோட பேட்டிங்கே வந்து இந்த பேண்ட் வேகன்ல சேர்ந்துருச்சு. இந்த bowling வச்சுன்னு நீங்க எப்படி நீங்க வந்துட்டு இப்ப இந்தியால உங்களை கேட்கறேன், நீங்க தான் எனக்கு நிறைய சொல்லுங்க, இந்த காலத்துல 280 எல்லாம் அடிச்சுட்டு எங்கப்பா டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு நீங்க 2 வருஷம் முன்னாடியே எனக்கு சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும் போது இந்த bowling வச்சுட்டு நான் உங்களை கேட்கறேன், இப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டா கேட்கறேன், பார்ட் ஆஃப் த இந்தியன் டீமா கேட்கறேன், இந்த bowling வச்சுட்டு do you really think that England can make inroads against any team? That is my question. அவங்க bowling ரொம்ப வீக்கா இருக்கு, சான்ஸே கிடையாது. அப்ப அந்த டாபிக் நான் இன்னொரு क्वेश्चन உங்களுக்கு ஓபன் பண்றேன். போன வேர்ல்டு கப் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. இன்ஃபேக்ட் 2015 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஒரு லான்ச் கேம்பெயின் மாதிரி போட்டு இப்படிதான் கிரிக்கெட் விளையாட போறேன், இப்ப வேர்ல்டு கிரிக்கெட்டே வந்து இந்த மோட்ல இன்டென்ட்டோட தான் பேட்டிங் ஆடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இங்கிலாந்து தான் அமைஞ்சு வந்தாங்க.
லாஸ்ட் வேர்ல்டு கப் அவங்க ஜெயிச்சதும் இதே ஃபார்மேட்ல தான், இதே டெம்ப்ளேட்ல தான். இந்த வேர்ல்டு கப்புக்கு அவங்க அதே டெம்ப்ளேட்ல தான் வந்திருக்காங்க. அப்ப என்ன அந்த மிஸ்ஸிங் லிங்க் ஜாஃப்ரா ஆர்ச்சரா? வாட் இஸ் தட் மிஸ்ஸிங் லிங்க்? ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஒன்னு. 2019ல மொயின் அலியோட ஆஃப் ஸ்பின் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இப்ப மொயின் அலியோட ஆஃப் ஸ்பின் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்நியன் இருந்தாரு, ஜேசன் ராய் அப்படின்னு. அது இந்தியாவோட ஒரு மேட்ச், ரொம்ப அது ஜெயிச்சாதான் உள்ளே வர முடியும்ன்ற சிச்சுவேஷன்ல தான் லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல இருந்து அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. England didn't really ease their way through to semi-finals. அப்ப there's no point in ruling a side like that out, P-Dog. There's a lot of cricket left to be played. உங்களோட ஃபேவரட் டீம், நீங்க வேலை பார்த்த டீமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா have been in rocking form. பார்த்தாலே சும்மா எல்லாருக்கும் டக்கு 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 நடுங்குது. இன்ஃபேக்ட் பார்க்கும்போது இன்னைக்கு இப்படி அடிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவோட லாஸ்ட் 4 கேம்ஸ், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் டே அன்னைக்கு, சவுத் ஆப்பிரிக்காவோட லாஸ்ட் 4 கேம்ஸ் வந்து இனிமேதான் அவங்களுக்கு டோர்னமெண்ட் ஆரம்பிக்குதோ. ஏன்னா பங்களாதேஷ் மேட்ச் முடிஞ்சோடனே நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். இந்தியா பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் ஆட்டம் அதெல்லாம் ஆட்டம், பட் நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து எல்லாரையும் விளையாட போறோம். இனிமேதான் நமக்கு டோர்னமெண்ட் ஆரம்பிக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோஜனை வந்தது. ஏன்னா ஆஸ்திரேலியா தான் ஒரு குவைட் டஃப் கேம் அலாங் சைட் பாகிஸ்தான், ஒரு ஹை ப்ரெஷர் கேம் இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவோட லாஸ்ட் 4 கேம்ஸ் கோயிங் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தானோட எங்க மச்சி ஆடுறாங்க, அதுக்கப்புறம் இந்தியா அகமதாபாத்ல ஆடுறாங்க. குவைட் டீசன்ட் சைஸ் கிரவுண்டு, கொஞ்சம் ஒரு மாதிரி லோ அண்ட் ஸ்லோவா இருந்துச்சு பிட்ச் ஆட் கேம்ஸ்ல. இந்தியாவோட ஆடுறாங்க, நியூசிலாண்டோட ஆடுறாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ரேட் பண்ற, எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்? இல்ல இப்போ உங்களுக்கு வந்து நியூசிலாண்டோட ஆடுறாங்க. நியூசிலாண்ட கடைசியில அவங்க வேர்ல்ட் கப்ல ஜெயிச்சது 1999ல. அதே மாதிரி இன்னொன்னு இப்போ என்னோட தாட்ஸ், மற்ற டாப் 4 டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது நியூசிலாந்து இஸ் வீக்கஸ்ட் ஆன் பேப்பர். அவங்க எங்க எல்லாரையும் அடிக்கிறாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ரோல் பிளேல எல்லாரையும் அடிக்கிறாங்க. இப்போ இஃப் ஐ எம் ரியலி ட்ரைங் டு டெல் யூ தட் நியூசிலாந்து இஸ் சேம் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் இந்தியா ஆர் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் ஆஸ்திரேலியானா ஐ எம் ராங். அவங்க எங்க அடிக்கிறாங்கன்னா ஸ்மார்ட்லெஸ்ல அடிக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து க்ளோஸா இருக்கும். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா கல்கட்டால ஒரு திருப்புளி கொடுத்து முடிச்சிருவாங்க இந்தியா. ஸோ எனக்கு என்ன பயம்னா பாகிஸ்தானோட சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும். ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா there is a chance that கடைசி மேட்ச் ஆப்கானிஸ்தானோட ஜெயிச்சாதான் குவாலிஃபை ஆகிற மாதிரி வந்துருமோன்னு. ஒரு குட் திங் ஃபார் them is the net run rate is way high. அதனால அவங்க 5 ஜெயிச்சு போக சான்ஸ் இருக்கு. You must be kidding me, P-Dog. டாப் ரன் கெட்டர்ஸ்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. தோ இன்னைக்கு காத்தால ஏதோ சும்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது டிவி ஆன் பண்ணேன். ஏடன் மார்க்ரம், கிளாசன், குவிண்டன் டிகாக், ரசி வேண்டர்தோசன், ஒண்ணுமே புரியல. இஸ் கிளாசன் தி நெக்ஸ்ட் ஏபிடின்னு கேக்குறான். எனக்கு தெரிஞ்சு கிளாசன் இஸ் தி ஃபர்ஸ்ட் கிளாசன்பா. இது இன்னைக்கு நேத்தி கிடையாது. நம்ம அட்மினுக்கும் தெரியும், பீடாக்கும் தெரியும். ஒரு கேம் வாண்டரஸ்ல நடந்தது பல வருஷம் முன்னாடி. குல்தீப்பும் செஹலும் அப்போ வந்து போய் போலிங் போட்டிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கால வாண்டரஸ்ல ஒரு கேம், கிளாசன் விட்டு ஒரு திருப்பினான். பீடாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், யாரா இவன் அப்படின்னு. மச்சி சரியான பிளேயர், நான் உனக்கு சொல்றேன், மார்க்ரம் தான் நெக்ஸ்ட் ஏபிடி, இவன் அதுக்கு ஒன்றும் கம்மி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு கான்வர்சேஷன். நம்ம 2 கிரிக்கெட் பைத்தியங்கள் பேசினா அந்த கான்வர்சேஷன் எப்படி போயிருக்கும். நான் அன்னிலேருந்து கிளாஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். அது எந்த வருஷம் பீடா? 2017-18 இருக்குமா? அது 2018 அந்த வருஷம். இட்ஸ் டேக்கன் லிட்டரலி 5 years. நான் அன்னைக்கே வந்து கிளாஸனை வந்து ஒரு ஐபிஎல் சூப்பர் ஸ்டாரா வருவான்னு எதிர்பார்த்தேன். ஆர்சிபில இருந்தா. இப்போ வந்து லாஸ்ட் இயர் சன்ரைசர்ஸுக்கு வேற மாதிரி ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேசிவ் இயர்னா அது லாஸ்ட் இயர் தான் எனக்கு தெரிஞ்சு ஹென்ரிக் கிளாசனுக்கு. டீப் சிட்டிங் டீப் இந்த கிரீஸ், குட் ஹிட்டர் ஆஃப் ஸ்பின், குட் ஹிட்டர் ஆஃப் ஃபாஸ்ட் போலிங்கு. ஒரு அக்கிலிஸ் ஹீல் இருக்கா மாதிரியே தெரியல. என்ன நினைக்கிறீங்க பீடாக்? ஏதாவது வீக்னஸ் இருக்கா? ஏதாவது நீங்க பாஸ் ஆன் பண்ண முடியுமா? இல்ல இப்போ இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து நான் ஆக்ஷன்ல 2019க்கு உட்கார்ந்த போது ஆஸ்திரேலியால இருந்து என்ன ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தீங்க, கிளாஸான எடுங்க. அன்பார்ச்சுனேட்லி எங்களால் எடுக்க முடியல. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அப்பெல்லாம் சொன்னீங்க, நீ எவனை எடுக்கிறியோ இல்லையோ கிளாஸான எடு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா, ஐ கேன் டெல் யூ வெரி ஆனஸ்ட்லி, ஃபர்ஸ்ட் டைம் அந்த டீம்ல வந்த போது கேப் டவுன்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே பின்னாடி போய் எல்பிடபிள்யூ குல்தீப்புக்கு டெபு மேட்ச்ல கேப் டவுன்ல உடனே நான் கூப்பிட்டேன். இந்த மாதிரி நீ கொஞ்சம் ப்ரிடாமினன்ட் பேக் ஃபுட் பிளேயரா இருக்க, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா த்ரூ த ஏர் போடுவோம், கொஞ்சம் ஃபீட்டை யூஸ் பண்ணு, நாளைக்கு வா ப்ராக்டிஸ்ல நான் சொல்றேன் அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு, நீ சொல்றது கரெக்டு, ஆனா நான் வந்து ஒரு பேக் ஃபுட் பிளேயர் தான், நான் பார் சுவிட்ச் இட் அடிக்கிறேன்னு. யோ சுவிட்ச் இட் அடிக்கிறேன்ற கண்ணப்புல திரும்புது பாலு, சுவிட்ச் இட் அடிக்கிறேன்ற, நீ எனக்கு அடுத்த மேட்ச் பாரு, அடுத்த மேட்ச் எனக்கு சான்ஸ் கொடுக்கட்டும், நான் அடிக்கிறேன் பார் சுவிட்ச் இட்டுன்னு. ஸோ ஒரு சில பிளேயர்ஸ்க்கு எப்படின்னா இங்க இருக்கிற இப்ப இந்த கிராப் என்னன்னா கொஞ்சம் தைரியமான காளைங்க. குவிண்டன் டிகாக் எப்பவுமே எதுக்குமே காலப்பட மாட்டாரு. அவர் ஒரு வேற. இந்த மார்க்ராமா இருக்கட்டும், கிளாசனா இருக்கட்டும், இவங்க எப்படின்னா
ஓகே மோதி பாத்துடலாம். தெம்பா போமாவும் அந்த கேரக்டர் லாஸ்ட் சேர்ந்தவர் மேட்ச் தான். தெம்பா பவுமாவும் லுங்கி இங்கிடியும் ஆடல. தெம்பா பவுமா 2 மேட்ச் ஆடல. லுங்கி இங்கிடிக்கு என்னாச்சு? செம்மையா போட்டிருந்தாங்க. இல்ல கொஞ்சம் என்ன நீ நிகழ்ன்றதுனால இந்த பாம்பே வெதர் இதாயிடுச்சு, லாங் டேர்ம்ல பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றத ஒரு ப்ரிகாஷனுக்காக உட்காந்து வச்சிருக்காங்க. ஐ எக்ஸ்பெக்ட் him டு பிளே அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் இன் சென்னை. இல்ல இன்னொரு மேட்சும் ரெஸ்ட் எடுத்துலன்னா கூட தெர் இஸ் நத்திங், நோ ப்ராப்ளம் வித் him. அண்ட் தே ஆல்சோ காட் அ guy லைக் லிசார்ட் வில்லியம்ஸ். நிறைய பேருக்கு தெரியாது, கொஞ்சம் டீசெண்டா ஷார்ப்பா போடுவார் அவரும். லைட்டா ஷார்ப்பா போட்டான், பார்த்த போன மேட்ச். இந்த டீம் எப்படின்னா, ஒன்னே ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, இந்த பேரை சொல்ல விரும்பல. 2015 வேர்ல்ட் கப் நாங்க தோத்த உடனே ஐ கான்ட் ஈவன் டெல் யூ தட் ஹவு த மூட் வாஸ் இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம். அப்ப எல்லாரையும் போய் மோட்டிவேட் பண்ண, இன்னொரு வேர்ல்ட் கப் நீ ஆடி ஆகணும், இன்னொரு வேர்ல்ட் கப் நீ ஆடி ஆகணும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஸ்டார் பிளேயர்ஸ் பெஸ்ட் இன் த வேர்ல்டு. இல்லப்பா இதுக்கு மேலெல்லாம் வந்து எங்களுக்கு வந்துட்டு எங்க மனசு உடையறதுக்கு எங்களால இது பண்ண முடியாது, இதுக்கு மேலாம் எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் என்னால தாங்க முடியாது, அப்படிதான் சொன்னாங்களே ஒழிய, வா நான் ஆடி காட்டுறேன் 2019 அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லல. இப்ப இங்க வந்திருக்கிற டாப் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா 2019 ஸ்குவாட்லயே தெம்பா போமா கிடையாது, ஹென்ரிக் கிளாசன் கிடையாது, மார்க்ரம் வந்து கடைசி நேரத்துல உள்ள வந்தாரு. அவரும் வந்து பெருசா வந்து வேர்ல்ட் கப் லாஸ் எல்லாம் பார்த்தது இல்ல. இப்ப இந்த டீம் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் வந்து இந்த வேர்ல்ட் கப் லாஸ்னா என்ன, அந்த பிரஷர்னா என்ன, மீடியா சொல்ற சி வேர்ட்னா என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. அப்படிங்கும் போது தட் மைட் ஆல்சோ ஒர்க் இன் ஃபேவர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா திஸ் இயர். பயங்கரமா ஆடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா, நோ டவுட். நம்ம இங்கிலாண்டை பத்தி டச் பேஸ் பண்ணோம், ஆப்கானிஸ்தானோட அப்செட்ஸை பத்தி பேசணும், அவங்களோட டெஸ்ட் கிரிக்கெட்டை பத்தி. இந்தியா வந்து ரோகோ போட்டு இருக்காங்க. ரோகோன்னா என்னன்னு தெரியும்ல? இந்த பிளே ஸ்டேஷன்ல கேம்லாம் விளையாடி இருக்கல, பிளே ஸ்டேஷன்ல கேம்லாம் விளையாடும்போது அந்த கடைசியில ஸ்லாம் போட்டு முடிப்பாங்க, ரோகோ அப்படின்னு ஃபினிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரோஹித்தும் கோலியும். நான் இன்ஃபேக்ட் குட்டி ஸ்டோரிஸ் பண்ணியிருந்தேன், பை தி வே மறந்துட்டேன். குட்டி ஸ்டோரிஸ் பாத்தியா மச்சி? நானும் வருஷா போகலையும் பண்ணது இல்ல வந்து நானே இருக்கேன், இவங்க பேசுறத நான் அப்படி இல்லைங்க, அங்கேயும் டிராவல் பயங்கர இது. நீங்க சொன்னீங்களே, இப்ப போய் பாக்குறேன். இல்ல அதெல்லாம் ஓகே, நீங்க உங்களால எப்ப முடியுமோ போய் பார்த்துட்டு நீங்க உங்களோட தாங்களோட கருத்தை நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இல்ல அதுல கூட அவர் என்ன சொன்னாருன்னா வந்து இந்தியாவை வந்து 4th சீடா போட்டிருந்தாரு கோயிங் இன்டு த டோர்னமெண்ட். 4th சீடா போட்டுட்டு ரோஹித்தும் கோலியும் நிறைய தே மஸ்ட் டூ த ஹெவி வெயிட் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரியே ரோஹித்தும் கோலியும் கலக்குறாங்க, வேற லெவல் பேட்டிங். அந்த நியூசிலாண்டை பத்தி நீங்க டச் பண்ணீங்க, அவங்க விட்டுருவோம், நம்ம அப்புறம் அப்படியே பிசிறு தட்டி விட்டுருவோம். தரம்சாலா மேட்ச்ல எனக்கு என்ன நின்னுச்சுன்னா, அந்த டேரல் மிச்சல் அவங்களோட அந்த டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ். டேரல் மிச்சல் வந்து நீ பார்த்தனா ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன் நான். ராஜஸ்தான் ராயல்ஸோட என்னோட இருந்தான், பயங்கர ஸ்மார்ட் கிரிக்கெட்டரு. அவன் அந்த அப்ளிகேஷன், அவன் அந்த யூசேஜ் ஆஃப் ஃபீட், அவன்கிட்ட லிமிடேஷன்ஸ் இருக்கு நிறைய கேம்ல, பட் பியூட்டிஃபுல் ஒரு 100. ஷமியோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி 5 பட் எனக்கு அந்த கேம்லயே நின்னது என்ன அப்படின்னா, என்னன்னா மிச்சல் சாண்ட்னரோட போலிங் மச்சி. ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு நன் ஃபார் 45 or 48, நிறைய பேர் பேசவே மாட்டாங்க, 5 விக்கெட் எடுத்து இல்ல 3 விக்கெட் எடுத்தாதான் பேசுவாங்க. ஒரு நன் ஃபார் 45 ஆட் ஆன் தட் பிட்ச். அதுக்கப்புறம் நைட்ல கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு, ஐ டோன்ட் நோ அந்த மாய்ஸ்சர் வந்துச்சானு தெரியல, கொஞ்சம் நிறைய மேட்ச் ஸ்டாப் டியூ டு ஃபாக்னாங்க. ஃபாக் இல்ல கிளவுட், அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல கிளவுட் வந்து நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு சிரிப்பு தாங்கல, அதே மாதிரி ஒரு வியப்பு, என்னடா இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் விக்கெட்ல லைட்டா மாய்ஸ்சர் இருந்துச்சா இல்ல ட்ரையா இருந்துச்சான்னு தெரியல. மிச்சல் சாண்ட்னர் என்ன போலிங், அந்த ஒரு டிலே ரிலீஸ்ல ஒரு டிலே வச்சிருக்கான், ஃபாஸ்டா போயிட்டு டிலே இன் ரிலீஸ், அதுல அப்படியே லெங்த் நச்சுன்னு அடிக்கிறான். இன்ஃபேக்ட் சம்திங் டு லேர்ன். நான் வந்து டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மை கரியர் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இதுதான் நம்ம மிஸ் பண்றோமோ, அந்த டிலே வந்து எப்படி நம்ம அட்வான்ஸ் பண்றோம், எப்படி ஃப்ரண்ட் ஆர்மால யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கே வந்து சூப்பரா போலிங் போட்டான். பெரிய பால்ல ரெவ்ஸ் எல்லாம் இல்ல, அந்த டிலே யூஸ் பண்ணி அப்படி சேஞ்ச் ஆஃப் பேஸ்ல போடுறான், எக்ஸ்ட்ராடினரியா போட்டான். தாட்ஸ் ஆன் மிச்சல் சாண்ட்னர், ஒன் ஆஃப் தி லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ் இந்த வேர்ல்ட் கப் நினைக்கிறேன். இல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நீங்களே ஒரு ஸ்பின்னர், நீங்களே ஒரு 1000 பேருக்கு ஸ்பின் சொல்லி கொடுப்பீங்க. அந்த ரிலீஸ் டைம்ல வந்துட்டு நீங்க கொஞ்சம் டிலே பண்ணீங்கன்னா உங்களோட மொமெண்டம் ஆக்சுவலி கம்மியாகும். இன்ஸ்பைட் ஆஃப் தட் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல், அந்த பால் வந்து எப்படின்னா அவருக்கு நிக்குது, ஏர்ல வரமாட்டேங்குது பால். ஒரு சில பால்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்ரான் டைட்ட தான் சொல்ல, ஒரு பால் தூக்கி போடாதான். ஏன்னா ஒரு பால் என்ன பண்ணாரு, தூக்கி போட்டு டமால் தூக்கி 6 அடிச்சிருவாங்க. அவங்க எந்த பால் தூக்கி போட்டாலும் 6 அடிச்சிருவாங்க. இப்ப இவர் வந்துட்டு ஒரு பால் பாத்தீங்கன்னா 77 கிலோமீட்டர்ல அப்படியே அந்த மிஸ்டேக் தான் நம்ம எல்லாரும் பண்றோம். அவர் தூக்கி போடுற பால் காத்துல நிக்கல, அவர் தூக்கி போடுற பால் ஹி இஸ் கேச்சிங் தி பேட்ஸ்மேன் ஆன் தி ராங் ஃபுட், அதனால நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. நான் அதை நல்லா நோட்டீஸ் பண்ணேன். பால் எப்ப தெரியுமா காத்துல நிக்கும், அப்படி சுத்தி விட்டனாதான் பால் காத்துல நிக்கும், இல்லாட்டி நிக்காது. அவர் பால் சுத்தி விடுறதுல அந்த அளவுக்கு ரொட்டேஷன்ஸ்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் அந்த டிலேட் ரிலீஸ்ல இப்ப என்ன ஆகும், ஒரு பால் வந்து யோசிச்சுப்பாரு, அப்படி ஓடி போய் நின்னுட்டேன்னா பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான், ஒரு இனிஷியல் மூவ்மெண்ட் இருக்கும், அப்படி ஃப்ரண்ட்ல வரதோ இல்ல பேக்ல பிரஸ் பண்றதோ இருக்கும். அந்த சமயத்தை சக்குன்னு ஒரு பால் இறக்கிடுறாரு லெங்க்ல.
அதே சமயத்துல அப்படி போயிட்டு ஸ்லைட்டா டிலே பண்ணிட்டு கொஞ்சம் கையை இறக்காம அப்படியே ஸ்லைட்டா புடிச்சுக்கிறான், ஹோல்ட் பண்றான் ஃப்ரண்ட் ஆம. ஹோல்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல போலாமா வேணாம யோசிச்சு அப்படியே லைட்டா தூக்கி விட்டுறான். அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ்ல பேட் கீழே வருது, பின்னாடி போறதுல வந்து இஸ் பிளேயிங் தட் கேம். அதுல வேற அன்னைக்கு ஒரு ரோஹித் சர்மா ஒரு ஓவர் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா பவர் பிளேலயோ தெரியல நிக்க வச்சான் ஒரு 5 பால். ரோஹித் இருக்கிற ஃபார்ம்ல அவன் இருக்கிற ஃபார்ம்ல அவன் அந்த ஷாட் அந்த காட்டுற இன்டென்ட்ல தான் அப்படியே போகுது. அவன் இருக்கிற ஃபார்ம்ல அந்த ஒரு ஓவர் நிக்க வச்சான். அப்புறம் ஒரு ஸ்லாக் ஸ்வீப் ஒன்று அடிக்க, ஒரு ஷாட் ஒன்று அடிக்க போனாமச்சு நின்று சராட்னு ஒரு பால் யாருக்கார் ஃபுல்லா போட்டான். அது வந்து அந்த வாட்சிங்ல பேட்ஸ்மேனை கமிட் பண்ண வச்சுட்டு. ஆனா என்ன ஒரு விஷயம் நான் ஒத்துப்பேன்னா, எதுக்கு நான் அதை ரைஸ் பண்ணேன்னா, ரொட்டேஷன்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், டெஸ்ட் மேட்ச்லயும் அதே மாதிரி நிற்கும். அந்த ரொட்டேஷன்ஸ் ஜாஸ்தியா இல்லாம கண்ட்ரோல், லெங்தோட கண்ட்ரோல், எந்த இடத்த பால் பிச் பண்ணோங்கிற கண்ட்ரோல் அவுட்ஸ்டாண்டிங். ஆனா பார்க்கும் போதுல பா என்ன கில்லி மாதிரி செம்ம புத்திசாலியா போலிங் போடுறான் பாரு அப்படின்னு பார்க்க தோணுது. இல்ல நீங்க சொன்னது ஒண்ணு கரெக்ட். இப்ப நிறைய பேர் 7 out of 10 பேட்ஸ்மேனுக்கு ஒரு ட்ரிகர் மூவ்மெண்ட் இருக்கும், ஸ்பின்னர் இருக்கும். அதாவது ஒரு சின்ன ஃப்ரண்ட் பிரஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து இப்படி கிளாசன் பாத்தீங்கன்னா அப்படி கிரவுச் மட்டும் பண்ணுவாரு, ஆனா பிரஸ் பண்ண மாட்டாரு, கிரவுச் பண்ணுவாரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, ஒன்ஸ் பை ட்ரைங் டு டிலே தட், அப்ப என்ன பண்றாரு, பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்றாரு. கன்ஃபியூஸ் பண்ணி அவரோட மொமெண்ட் என்னன்றது ரீட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் தட் இஸ் டெலிவரிங் த பால்ஸ், பி இட் ட்ரெஜெக்டரி, பி இட் லென்த். இன்னொன்னு ரெண்டாவது என்னன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூசிலாந்து, இன்னொன்னு சொல்லிடுறேன், இப்ப கரெக்டா வந்துட்டு ஒரு பிச்சு போறாங்கன்னு அந்த போலிங் கோச் என்ன பண்ணுவாரு, அவரோட ரிசர்ச்சை பண்ணி எந்த லென்த் அடிச்சுன்னா பால் வந்து ஸ்டம்ப் ஆஃப் ஸ்டம்ப் வெயிட்ல படும். அதாவது தரம்சாலால ஒரு 4.5 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சென்னையில ஒரு 6 மீட்டர்னு வச்சுட்டு முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்லிடுவாங்க, ஓகே மும்பைல இங்க இருக்கு கொஞ்சம் மேல போடணும், என்ன பவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு. பேஸ்ட் ஆன் தட் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஃபாஸ்ட் பாலர்ஸும் சரி ஸ்பின்னர்ஸும் சரி பவர் பிளேல வாட் இஸ் கோயிங் டு பி த அட்டாக்கிங் ஆப்ஷன், டெத் ஓவர்ஸ்ல வாட் இஸ் கோயிங் டு பி த டிஃபென்சிவ் ஆப்ஷன், பேஸ்ட் ஆன் தட் தே ஆர் டூயிங் இட். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான இதுவா இருக்கும். நான் சொல்றது இது என்னையா பெரிய விஷயம்னு, ஆனா நீங்க இதை ஒத்துப்பீங்க, எல்லா பிச்சிலையும் ஒரே லென்த் ஒரே மீட்டர்ல அடிச்சா ஆஃப் ஸ்டம்பியால அடிக்காது. பாம்பேல டிஃப்ரெண்டா இருக்கும், பெங்களூர்ல டிஃப்ரெண்டா இருக்கும், அகமதாபாத்ல டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் நியூசிலாந்து வந்து கொஞ்சம் டீம் வந்து அவ்வளவு பாக்குறதுக்கு பயமா இல்லைன்னாலும் ஸ்ட்ராட்டஜில எல்லாரையும் அடிக்கிறாங்க அவங்க. இல்ல சி இது 100% வேலிடிட்டி. என்ன இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு கேட்கலாம் முடியாது. அந்த மாதிரி இப்போ ஒரு 5 மீட்டர்ல போட்டா ஆஃப் ஸ்டம்ப் பெயில் அடிக்குது, டாப்ல அடிக்குது. டாப் ஆஃப் ஸ்டம்ப் தான் வந்து அந்த ஆக்வர்ட் ஹைட் ஃபார் பேட்ஸ்மேன் டு பிளே, அந்த பெயில் அடிச்சதுன்னா. அதே வந்து 6 மீட்டர்ல அடிக்குது அப்படின்னா போலர் அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ், அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இப்படி ரிலீஸ், அதாவது கையை வந்து இப்படி ரிலீஸ் பண்ணா சீம்ல அப்படியே போகும். அந்த லெங்தை மாத்தணுங்கிறதுக்கு இப்படி இறக்கிட்டேன்னா சீம்ல போவாது. உதாரணத்துக்கு மேட் ஹென்ரியோட ரிஸ்ட் இப்படியே தான் இருக்கு, போடும்போது இப்படியே தான் இருக்கு, சரக்குன்னு இறக்குறான், அது பர்ஃபெக்டா லிங்க்ல விழுதா. நீ ஒரு பவுலிங் ஒண்ணு போட்டான் பாரு, சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு அந்த இன்டென்ட்டை காமிச்சான் ரோஹித் கில்லும், அந்த இன்டென்ட்டை காமிச்சாங்க. ஆனா அதர் டே அது இன்டென்ட் காட்டலன்னா 40க்கு 2 40க்கு 3 அவன் போட்ட போலிங்க்கு என்ன போலிங் போட்டான். ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அட் த சேம் டைம் the praise has to be given where it's due. நியூசிலாண்டோட ஸ்ட்ரென்த் என்ன, பர்டிகுலர்லி இந்த லைட்ஸ்ல விக்கெட் எடுக்கணும்னா ஃபுல்லர் லென்ஸ் போட்டு ஆஃப் த விக்கெட் சீம் மூவ்மெண்ட் இருந்தாதான். ஃபீட் யூஸ் பண்ணாங்க ரெண்டு பேருமே, பெரியப்பாவும் சரி கில்லியும் சரி. அதுவும் பெரியப்பா வந்து இந்த செகண்ட் ஓவர்ல மேட் ஹென்ரிய லாங் ஆன்ல ஒரு 6 அடிச்சார் பாருங்க, அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போயிடுச்சு. 3 ஷாட் சொல்றேன், 4 ஷாட் சொல்றேன். ஒரு பால் வந்து சுப்மன், ஆக்சுவலி வந்து பாதி பால் சுப்மன் கில்ல வந்து நிக்க வச்சுனே நான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஹி பிளேட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் நாட் டு நிக் ஆஃப். அப்புறம் ஒரு பால் இறங்கி இப்படி புஷ் பண்ணா அவுட் சைட் எட்ஜ் 4 போச்சு. ஐயோ என்னடா இப்படி போறான் அப்படின்னு யோசிக்கும்போது ரோஹித் இறங்கி ஒரே அரை லாங் ஆன் மேல, அந்த லாங் ஆன் மேல அடிச்ச அடுத்த பால் மேட் ஹென்ரி ரிலீஸ் பண்ணாம குப்புனு விக்கெட்டுக்குள்ள அடிச்சான். அந்த ரிலீஸ் பண்ணாதான் பால் போகுது, நிபில அடிச்சான் லெங்க்ல. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஸ்பெல்லு கோத்ரூ பண்ணும்போது இறங்கி லாங் ஆஃப் மேல ஒரு 6. சரி லாங் ஆஃப் மேல ஒரு 6ன்னு பார்த்தா அடுத்த பால் ஸ்கூப் ஃபைன் லெக் மேல. அதான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு இது வந்து கிரிக்கெட்டுங்கிறது நான் நிறைய பசங்க கிட்ட சொல்றது தான், சின்ன சின்ன பசங்களோட பேசும்போது கூட தான், கிரிக்கெட் வந்து மேன் டு மேன் பேட்டில். அந்த ரெஸ்லிங் மேட்ச்ல யார் முதல்ல பயப்படுறாங்கிறது தான். நம்ம ஒருத்தரை வந்து பயப்பட விடாம குத்த விட்டுனே இருந்தோம்னா அவங்க குத்தினே இருப்பாங்க, நம்ம பின்னாடி வாங்கினே இருக்க வேண்டியதான். இறங்கி 2 அடிப்போம். சம்டைம்ஸ் அந்த இறங்கி அடிக்கும் போது அவனுக்கு மாறும், பட் அந்த இன்டென்ட் இல்ல, அது இந்த இன்டென்ட் எல்லாம் அப்படியே நம்ம சப்போர்ட் பண்ணி ஆடிட்டோம் அப்படின்னா they will get on top, they will dictate the terms. அதுதான் மேட்ரு. நியூசிலாந்து வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதான் நியூசிலாந்து எப்படின்னா they play the percentages and data to the team. சம்டைம்ஸ் ஹை ப்ரெஷர் டோர்னமெண்ட்ல எல்லா டீம்களையும் அது பண்ண முடியாது, நேச்சுரல் பிளேயர் இருக்கிற டீம். அவங்க வந்து வருஷ காலமா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ், அந்த பிளேயர்ஸ் வந்து ஒருத்தர் பத்திரம் அந்த டேட்டா தே பாட் இன்டு இட். அது அவங்களோட கல்ச்சர், அந்த கல்ச்சர் கிரிக்கெட்டா மாறினதுனால அவங்க வந்து நிறையா விளையாடுறாங்க. பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா பீடா
பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் டு த டோர்னமெண்ட், பாகிஸ்தான் ஒரு நல்ல ஸ்டார்ட். பாகிஸ்தான் ஹவ் பீன் டிபிக்கலி தெம்செல்ஸ். ஆஸ்திரேலியா டிபிக்கலி இல்ல, வேர்ல்ட் கப் ஒரு மாதிரி ஆரம்பிச்சாங்க. டேவிட் வார்னரோட ஃபார்ம், மேக்ஸ்வெலோட 100, அவங்களோட போலிங் அட்டாக் கமிங் டு டேர்ம்ஸ், ஜாம்பாவோட ஸ்லோ ஸ்டார்ட் இப்படின்னாங்க. ஜாம்பா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் பட்டியலில் போய் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க, ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்கான். தாட்ஸ் ஆன் தீஸ் டூ டீம்ஸ் பீடா? பாகிஸ்தானோட என்ன ப்ராப்ளம்னா, இப்போ டாப் 5 பார்த்தீங்கன்னா ஆல் டாப் 5 ஆர் கன்வென்ஷனல். பி இட் ஷஃபீக், இமாமுல்லக், பாபர், ரிஸ்வானு, சாத் ஷக்கீல். அதாவது இந்த 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்ல ப்ராக்ரஸிவ் ஸ்ட்ரைக் ரேட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 12 பால்ஸ். ஃபர்ஸ்ட் 12 பால்ஸ் செட்டிங் ஃபேஸ், அடுத்த 12 பால்ஸ் அங்கேருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றீங்க, அதுக்கப்புறம் தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ் ஃபேஸ்ல ஒரு 20-30% மேல போயினே இருந்து அப்புறம் இந்த ஃபிஃப்த் ஃபேஸ்ல லான்ச் பண்ணணும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல டாப் 5ல இருக்கிறவங்க 80 பால் ஆடினாலும் 71 ரன் தான் அடிப்பாங்க. ஒஸ்ட் கேஸ். நீங்க 80 பால்ல 71, டாப் 5 இருக்கு. நம்பர் 6 வர்ற இஃப்திகார் எப்படிப்பட்ட ஆள்னா, அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 20 பால் வேணும். அவர் 20 பால் ஆடிட்டார்னா லான்ச் பண்ணுவாரு. ஸோ நீங்க டாப் 6 இப்படி இருக்கு. ஷாதாப் கான் எப்படின்னா அடிக்கவும் தெரியும், டிஃபென்ஸ் ஆடவும் தெரியும், பட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹர்ட் யூ போது இந்த பேட்டிங் லைன் இப்போ வச்சுன்னு உங்களுக்கு என்ன முக்கியனாலும் 270 மேல போக முடியாது. அண்ட் தேவ் காட் ப்ராப்ளம்ஸ். அன்பார்ச்சுனேட்லி தேர் நாட் சீயிங் தி சேம் ஷாதாப் கான். அண்ட் ஒசாமா மிர் இஸ் நியூ அண்ட் நவாஸ் இஸ் ஆல்வேஸ் சம்மர் இஸ் 8 overs 47 ரன்ஸ் கொடுக்குற போலர். கான்ட் ரன் த்ரூங்கும் போது ஹாரிஸ் ராஃப் அது என்ன 8 overs 47, 10 ஓவர் சொல்லல, அது 48 சொல்லல, அது என்ன 8 overs 47? 10 ஓவர் அவர் கொடுக்கறது இல்லையே, 8 ஓவர் தான் போடுறாரு. இப்போ வந்து 8 ஓவர் தான் போடுறாரு. 8 overs 48 சொல்லு, இல்ல 8 overs 40 சொல்லு, அதுனா 47. இல்ல இப்ப நம்ம ஸ்டாட்ஸ் டீம் மீட்டிங்ல கொடுக்கும்போது 66.67% என்னவேன் ஸ்ரீதரன் ஸ்ரீராம் டெல்லி டேவில்ஸ் இருக்கும்போது, யோ அதை ரவுண்ட் பண்ணி 67 சொன்னா என்னையா அப்படின்னு வரும். இல்ல கரெக்டா சொல்லணும்னு ஹாரிஸ் ராஃப் சொல்லிட்டமா. சும்மா இந்த மாதிரி சொன்னேன்னு உடனே உன் ஸ்டாட்ஸ் கரெக்ட் யாரும் செக் பண்ண மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை அடிச்சு விடுறதான்னு. இப்ப ஹாரிஸ் ராஃப் வந்து அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் த சேம். இப்போ அந்த ஃபார்ம்ல இல்லங்கும் போது the whole pressure is on Shaheen Afridi to strike up front-ங்கும் போது அவங்க எல்லா பக்கமும் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி they have to find a new way. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவோட அவங்க என்ன பண்ணோம், நான் இருந்தேன்னு என்ன பண்ணுவேன், இமாமுல்லக்க வேற வழி இல்லாம உட்காந்து வச்சுட்டு ஃபக்கர் சாமான் எடுத்துட்டு வருவேன். அவர் அடிக்கிறாரு இல்லையோ, I want to show that intent. இஃப்திகார் அஹமத் has to bat at number 5. இஃப்திகார் அஹமத் is not number 6. He is coming too late. ஏன்னா இப்ப நீங்க பாபரியோ ரிஸ்வானியோ அவரோட ப்ளூ பிரிண்ட்டை மாத்தி எடுத்தோன்னு அடின்னு சொல்லி 2 பேரும் ஒரு 15 பால்ல 19 அடிச்சு அவுட் ஆயிட்டாங்கன்னா அங்கேயும் மாட்டி பார்க்கும் போது the only way what I can do to get Pakistan team back on track is to get this risk on. ஃபக்கர் சமாளிப்பட்டு விட்டு பேட்டை எடுத்த உடனே பட்டா பாக்கியம் படாட்டி இல்லையும் பரட்டும். அப்புறம் நம்பர் 5ல இஃப்திகார் அஹமத். This is how I will try and resurrect. ஷாத் ஷக்கீலுக்கு பதிலா I will try and get that guy ஆகா சல்மான். அவரு கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுவாரு, ஸ்பின்னும் போடுவார். கன்சிடரிங் த ப்ராப்ளம் தே காட் வித் தேர் ஸ்பின்னர்ஸ், இவங்களை எடுத்துட்டு வந்தா தே காட் நவாஸ், தே காட் ஷாதாப் கான், தே காட் இஃப்திகார் who can bowl, they can ஆகா சல்மான் who can bowl. கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும். பாகிஸ்தான் பாத்தீங்கன்னு இப்போ நியூசிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி பத்தி சொன்னேன், 11 out of 10 அப்படின்னு ஸ்ட்ராட்டஜியில் அடிக்கிறாங்க எல்லாரையும். பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா -11 out of 10. -11 out of 10 வச்சுன்னு இந்தியால அதுவும் நீங்க வந்து நிறைய பிளேயர்ஸ் இங்க ஆடுற எக்ஸ்பீரியன்ஸே இல்லங்கும் போது the road is going to be very actually அதுதான் ஒரு பெரிய மேட்டர் பீடா. நான் பார்த்தேன் ஹாரிஸ் ராஃப் நீங்க வந்து ஃபார்ம்ல இல்ல, ஃபார்ம்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்பர்ஸ் நிறைய ரன்னுக்கு போறாரு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க பெங்களூர் மேட்ச்ல போட்டிருந்தாரு. ஏன் ரன்னுக்கு போறாருன்னா, அவர் வந்து லாகூர்ல ஆடி இருக்காரு, பெஷாவர்ல ஆடி இருக்காரு, அங்க விளையாடி இருக்காரு, ஆஸ்திரேலியால விளையாடி இருக்காரு, இங்கிலாந்துல விளையாடி இருக்காரு. அந்த போலிங் ஹார்ட் லெங்த் அண்ட் கமிங் ஆன் ஹார்ட் பால் ஆஃப்டர் பால் வந்து ஒர்க்ஸ் இன் தோஸ் பிளேசஸ். ஏன்னா கிரவுண்ட்லாம் கொஞ்சம் சைட்ல பெருசா இருக்கும். விக்கெட் வந்து இந்தியாவை மாதிரிலாம் பிளாசிடெல்லாம் விக்கெட் கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் பெங்களூர்லாம் நம்ம ஐபிஎல் பார்த்துருக்கோம். பெங்களூர்ல அவர் பாவம் நல்ல பால் ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் போட்டாரு. மார்ஷ் வந்து ஒரு எக்கனா புல்லு ஒன்று வச்சான், இந்த பக்கம் ஒரு ஷாட். அதுவும் இந்தியாவில் அவுட் ஃபீல்ட்லாம் ரேபிட், எதுக்கு போகுது, எப்படி போகுது, ஏன் போகுதுன்னு அர்த்தமே புரியாது. இந்தியாவில் போலிங் போடுறதுக்கு அந்த நோ ஹவ் ஆஃப் போலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி, அந்த நோ ஹவ் ஆஃப் தோஸ் கண்டிஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாகிஸ்தான் பாடுற பசங்க யாரும் ஒரு மேட்ச் கூட ஆடினது இல்லையா. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் என்ன சொல்றது, ஏன்னா மற்ற ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இவங்க எல்லாருமே அவங்களுக்கு இது ஹோம் கண்டிஷன்ஸ் மட்டும் தான். எல்லாருமே இங்க ரெகுலரா இங்கதான் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் போது இங்கே வந்து விளையாடுறாங்க. லிட்டரலா வந்து டேவிட் வார்னருக்கு ஹைதராபாத் கிரவுண்டை பத்தி இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய பேரோடய தெரியும் ஜாஸ்தியா. அப்பனா பாத்துக்கோ, நான் வந்து ஹைதராபாத்ல எத்தனை இன்டர்நேஷனல் மேட்ச் தர ஆடி இருக்கேன், எத்தனை மேட்ச் ஆடி இருக்கேன் தெரியுமா? கடைசி 13-14 வருஷமா விளையாட்டு இருக்கேன். மொத்தமா ஒரு 5-6 மேட்ச். ரெண்டே கையில அடக்கிடலாம். டேவிட் வார்னர் எத்தனை மேட்ச் ஆடி இருக்காரு?
ஒரு கோடி மேட்ச் ஆடி இருப்பாரு சன்ரைசர்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேசட் பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஐ ஃபீல் அதே மாதிரி வந்து சேப்பாக்கில் ஆடும்போது ஓகே சதாப் கான் எஸ், ஒசாமா மீர் எஸ், எல்லாம் ஓகே. அந்த த லெங்த் டக்குன்னு அடிக்கணும் லெங்க்ல. அந்த லெங்க்ல அடிக்கலைன்னா நீ சொல்லலாம் சேப்பாக் ஸ்லோ பிச்சு திரும்ப, அதெல்லாம் கரெக்டா லெங்க்ல சுத்தி சுருவி உள்ள போடணும். அந்த லெங்க்ல இருந்து கொஞ்சம் மிஸ் ஆகி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் 2 மில்லிமீட்டர் தள்ளி போட்டேன்னா பவுன்ஸுக்கும் அதுக்கும் கட்ல ரன் வரும், டிரைவ்ல ரன் வரும். அடிச்சா கொஞ்சம் பாக்கெட்ஸ் பெருசு, பாயிண்ட்டுக்கு ரைட்ல அடிச்சா 2, கவர்ஸ்க்கு லெஃப்ட்ல அடிச்சா 2, ரொம்ப டிஃபிகல்ட் தடுக்கிறது. அப்புறம் திடீர்னு ஒரு ஷார்ட் பால் போடுவா, புல் அடிச்சா. நீ பார்த்தேன் அப்படிதான் ரஹமத் வந்து ஒருபடி ஆடிட்டே இருந்தான், டப்பார்னு ஒரு ஸ்லாக் ஸ்வீப் ஒன்று அடிச்சு விட்டான். ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதுக்காக சொல்ல வரேன். எனிவே புஷிங் ஆன் டு ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட், என்ன வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க, அப்புறம் பிக்கப் பண்ணிட்டாங்களே, பொறுக்கிட்டாங்களே சூப்பரா. இல்ல அவங்களோட ப்ராப்ளம் என்ன இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் டேவிட் வார்னரோட இன்டிஃபரண்ட் ஃபார்ம் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம், ஆடம் ஜாம்பாவோட போலிங்கு, அது ஒன்று அவங்களுக்கு இருந்ததே ஒழிய வேற எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனையே தெரியல. ஏன்னா மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு ஆளு நீங்க எப்படின்னா, தயவு செஞ்சு மேக்ஸ்வெல்லாம் எல்லா மேட்சும் ரன் அடிப்பார்லாம் யோசிக்காதீங்க. he will create an impact when it is needed. இப்ப டேவிட் வார்னர் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் ரன் அடிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப மிச் மார்ஷ் வந்து ஒரு மேக் ஷிஃப்ட் ஓபனர், இஸ் ஆல்சோ செட்டில் வெரி வெல். இந்த ஜாம்பா பாத்தீங்கன்னா அவரோட கூகுளிஸ் வந்து அவ்வளவு சரியா விழல முதல் 2 மேட்ச்ல. லாஸ்ட் மேட்ச் நெதர்லாண்ட்ஸோட, forget about the opponents, I'm not talking about the opponents. அதுக்கப்புறம் கையில இருந்து போச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு ஆல் பேசஸ் கவர்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் முதல்லயே என்னோட ஷோலையும் சொன்னதை ரிப்பீட் பண்றேன். இந்தியா வில் டாப் த டேபிள், ஆஸ்திரேலியா வில் பி செகண்ட், சவுத் ஆப்பிரிக்கா வில் பி தேர்ட், நியூசிலாந்து வில் பி ஃபோர்த். இந்தியா நியூசிலாந்து வில் பிளே இன் மும்பை ஃபர்ஸ்ட் செமிஃபைனல். அதாவது ஷோ நடத்தும் போது ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போய் இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நீங்க தனியா ஒரு சிலபஸை போட்டு நடத்த வேண்டியது. இது எப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதும் போது அப்படிதான் 12வது கொஸ்டினுக்கு ரெண்டு சாய்ஸ், ஈதர் 6 போடலாம், 13, 14, 15, ஈதர் 6 வரும், 16 மார்க். 11வது கொஸ்டின் கம்பல்சரி அட்டெம்ப்ட், ஒண்ணுதான் ஒரு சாய்ஸ் கிடையாது. அந்த மாதிரி நான் பாட்டு ஒரு பக்கம் சிலபஸ் எத்தனை போயின்னு இருக்கேன், நீ பாட்டு 16வது கொஸ்டினை போட்டு போனா என்ன அர்த்தம்? ஒரு ஷோனா இப்படி ஆரம்பிச்சு இப்படி போகுது, இந்தியா இப்படி பண்றாங்க, நல்லதா பண்றாங்க, ஒரு டீம் பத்தி பேசின்னு வரோம், இன்னும் 4 டீம் இருக்கு நல்ல கீரைக்கட்டு மாதிரி, அதை விட்டு உடனே டாப் 4 சொல்லிடணும் உனக்கு. சரி ஓகே, இப்ப அடுத்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டீம் டாப் 4ல நீ டாப் 4 கொடுத்துட்ட. பட் ஆனால் ஒரு லேட் ரிசர்ஜன்ஸ் காட்டுறாங்களே, ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீமுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இங்கிலாண்டை வந்து ஸ்ரீலங்கா வந்து டிஃபீட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கா 4 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆஞ்சலோ மேத்யூஸ் திரும்பி வந்திருக்காரு. நெதர்லாண்ட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி அப்செட்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பத்திலாம் பேசவே இல்லையே, பேசுவியா எப்படி? பேசலாம், கேளுங்க ஒவ்வொரு டீமா. சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்க. அதான் நீயே போட்டிய டாப் 4, இனிமே நான் எது கேட்டு நீயே சொல்லு, உனக்கா மனசுல என்னெல்லாம் போடுதோ சொல்லு. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு பக்கம், ரியலி சீயிங் த டீம் ஆன் பேப்பர் யார் வந்து எங்க முடிப்பாங்கன்றது இன்னொரு பக்கம். நீங்க என்ன கேட்டீங்கன்னா பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, நெதர்லாண்ட்ஸ், இவங்கெல்லாம் எப்படின்னா எல்லாருக்கும் வேர்ல்ட் கப் வராங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை, வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும்னு தான் வருவாங்க. யாரும் வந்துட்டு லெஸ் ஆம்பிஷன்ஸோட வர மாட்டாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சீயிங் தேர் ஸ்ட்ரென்த், சீயிங் அதர் டீம் ஸ்ட்ரென்த், இந்த டீம் வந்து தே கேன் வின் 3 matches. If anything more than that, they can put their head high and go. இப்ப ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா இந்த டாப் 4, நான் சொன்ன டாப் 4 அண்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்கிற டீம் will dominate. ஆப்கானிஸ்தான் got a top class stopper. இப்ராஹிம் சத்ரான் வந்து one of the technically best batsmen in the world, not only for Afghanistan. ரமானுல்லா குர்பாஸ் கண்ணில் கருப்பு துணி தான், பட்டுதே பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ரஹமத் ஷா, அஸ்மத்துல்லா சைதி, அவங்க எவ்வளவு அழகா ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பேட்டிங் டெப்த் பெருசா இல்ல. ஒமர் ஜாய் கமிங் அட் 5, நபி வந்து ஒரு 50-50 கிரிக்கெட்டர், நல்லாவும் ஆடுவாரு, ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. ரஷீத் கான் கேன் கம் அண்ட் ஸ்கோர் a few runs, handful of runs at 8ங்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா 2 விக்கெட் விழுந்ததுன்னா என்ன ஆனாலும் அவங்க கவலைப்படுறது இல்ல. they taking it deep to 37 overs to set the stage for the lower order batsmen. அவங்களோட அப்ரோச் பாருங்க. ஷைதியா இருக்கட்டும், ரஹமத் ஷாவா இருக்கட்டும், நிறைய பேர் கோவப்பட்டு ட்வீட்லாம் போட ஆரம்பிச்சுங்க பாகிஸ்தான் மேட்ச்ல, யோ 6க்கு மேல போயிடுச்சு டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அந்த கேப்டன் அவுட் ஆனாதான் என் விளங்கும் அப்படின்னு. அவங்களோட பிளான் இட் இஸ் வெரி வெரி கிளியர். தே நோ வாட் இஸ் தேர் ப்ராப்ளம் அப்படின்னு. தே ஆர் ஆல்சோ பஞ்சிங் அபவ் தேர் வெயிட்ஸ். இப்போ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் 218 நான் கூட ஒரு ட்வீட் போட்டேன், 17 ரன் கூட அடிச்சிருக்காங்க பாகிஸ்தான். திஸ் சேஸ் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் அன்லெஸ் ஆப்கானிஸ்தான் செட் இட் ரைட் இன் தி ஃபர்ஸ்ட் 15 overs. ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுத்தாரு குர்பாஸும் இப்ராஹிம் சத்ரானுங்கும் போது அவங்க வந்து பியூட்டிஃபுல்லா இதான் என்னோட ஸ்ட்ரென்த், இதான் என்னோட ப்ளூ பிரிண்ட், இப்படிதான் நான் ஆடுவேன் ஆடிட்டு இருக்காங்க. and they also included Noor Ahmed, which is going to be even more potent spin attack. என்ன வேணாலும் ஆகும். பட் ஐ ஸ்டில் ஃபீல்
it is going to be little tough for them to really push themselves for semi-finals. இந்த டாப் இப்ப நீ டாப் 4 அனௌன்ஸ் பண்ண, ஸ்ரீலங்கா இல்லையா, அனில் அல்லாவா? ஸ்ரீலங்கா வந்து ஒருவேளை துஷ்மந்தா சமீரா ஹசரங்கா எல்லாம் இருந்தா பெரிய டிஃபரன்ஸ் இருந்திருக்குமா? ஏன்னா ஹசரங்கா டெஃபினெட்லி, இஃப் நாட் துஷ்மந்தா சமீரா, ஹசரங்கா டெஃபினெட். see உங்களுக்கு ஆஷ் நீங்க பாத்தீங்கன்னா தீக்ஷானா வந்து எப்படி பிரெடாமினன்ட்டா யூஸ் பண்றாங்க, ஒரு பவர் பிளேல வச்சு அட்டாக் பண்றாங்க. இல்ல தீக்ஷனா வந்து பவர் பிளேல வைப்பாங்க. அவர் வந்து நீ சொன்ன மாதிரி இந்த நவாஸ் 8 overs 47 மாதிரி, தீக்ஷனா 10 overs 49ல இருந்து 55 கொடுத்து 1 wicket 2 wickets எடுத்துருவார். இப்போதுமா ஹாப்பியா? கரெக்ட். இப்போ உங்களுக்கு அதை நான் பார்த்துட்டேன்னா மிடில் ஓவர்ஸ்ல எனக்கு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் பிரஷர் கிரியேட் பண்றது யாரு? தனஞ்சய டி சில்வா எப்படி நவாஸ் மாதிரி 8 ஓவர் 47, இன்னும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் 47 சொல்றேன், 8 ஓவர் 47. துனித் வெள்ளலகே எப்படி ஒரு நல்ல பவுலர், பட் இஸ் நாட் தட் குட் எனஃப். இல்ல பாவம், இந்தியா டோரியா, இந்தியா ஸ்ரீலங்கால போடுற மாதிரி இந்தியால அந்த அளவுக்கு இல்ல அததான் நான் சொல்றேன். இஸ் a youngster, the expectations are more on him after he picked up the 5 wicket haul against India. சோ அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அசரங்கா மாதிரி ஒரு கட்பட் பண்ற ஒரு bowler மிடில் ஓவர்ஸ்ல இருந்திருந்தா the wicket taking ability in the middle overs would have been more. அது அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி சமீரா மாதிரி ஒருத்தர் நச்சு நச்சுன்னு 2 விக்கெட் உங்களுக்கு நியூ பால்ல விழுந்துரும். தில்ஷான் மதுஷங்கா இஸ் டூயிங் தட். ஆனா அந்த பக்கம் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு அந்த லெவல், லயிரு குமாரா கேன் டூ தட். அவர் எப்படின்னா லயிரு குமாரா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ஒரு மேட்ச் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாரு, அடுத்த மேட்ச் எக்ஸ்பென்சிவா போயிடுவார். யூ நீட் அ கை was to support Dilshan Madhushaka to rip the top order of the opposition 3 out of 5 games. அங்க அவங்க மிஸ் ஆறதுனால தான். அதே மாதிரி அந்த ராட்டனை வந்து 2 பேட்ஸ்மேனை வச்சு சுழண்டு இருக்கு. ஒன்னு 10 நிசாங்கா இல்ல 11 நிசாங்காயா. அது என்னன்னா அவர் வந்து ஒரு ரேஞ்சு அவருக்கு இருக்கு. அது டார்கெட் 415 இருந்தாலும் சரி 122 இருந்தாலும் சரி, கரெக்ட் பேட் பால்ஸை மட்டும் பனிஷ் பண்ணி அந்த ஜோன்ல பியூட்டிஃபுல்லா பேட்டை சீசன் பண்ணி எக்ஸலண்டா அவர் ஆடக்கூடிய ஆளு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டைலிஷ் சதீரா சமர விக்ரமா, அந்த எஸ்எல்பிஎல்லே பார்த்தேன், அந்த பேட் ஸ்ரீலங்கன் விக்கெட்ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அவரும் பவர் ஹிட்டர் கிடையாது, எக்ஸ்ட்ராடனரி ஆடுறாரு. குஷால் மெண்டிஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குவைட்டா மெண்டிஸ் அந்த ஒரு 2 நாகா ஆனாம்பாரு பாகிஸ்தானோடையும் அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு 400 சேஸ் கிட்ட கூட்டு தலையிலே கொட்டணம் போல நினைச்சேன். அந்த 400 ரன் சேஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பேட்டிங் ஒண்ணு ஆனா பாரு பவர் பிளேல, ஏய் என்னடா இப்படி ஆடுற 400 அடிச்சு லிட்டரலா சொல்றேன். குஷால் மெண்டிஸ் ஒரு 150 நாட் அவுட்னா அந்த மேட்ச் வந்து அடிச்சிருப்பாங்க. என்ன பேட்டிங், பேக் ஆஃப் லென்த் போட தூய் லெக் சைட்ல சொருவிடுறான், மேல போட தூய் மிட் ஆஃப் மேல சொருவிடுறான், ஆஃப் சைட்ல விட்டு கொடுத்தா கட்டு கவர் டிரைவ். அஃப்கோர்ஸ் விக்கெட்ஸ் நல்லா இருந்தது. குஷால் மெண்டிஸ் பேட்டிங் அதுதான் சொல்றேன். அதே மாதிரி இந்த தனஞ்சய டி சில்வாவும் நல்லா ஆடும் போது வியப்பா இருக்கும். டேய் யாரா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எனிவே சோ உன்னோட புக்ஸ்ல வந்து ஸ்ரீலங்காக்கு இங்க இருந்து ஒரு இங்கிலாந்து அடிச்சிருந்தாலும் சான்ஸ் இல்ல அப்படிதானே சொல்ல வரேன். இன்னொன்னு அவங்க என்ன பண்ணணும், அதாவது ஸ்ரீலங்கா என்ன யோசிக்கணும்னா அந்த ஆப்கானிஸ்தான் பிரின்சிபலே தான் அவங்க எடுக்கணும். ஏன்னா நம்பர் 5ல ஏஞ்சலோ மேத்யூஸ் வராரு. அவரும் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷனல் பிளேயர், பியூட்டிஃபுல்லா கேம் எடுத்துன்னு போவார். குஷால் பெரேரா என்ன கேட்டேன் நான் உங்ககிட்ட, என்ன கேட்டேன், ஏதாவது நடத்த விடுறியா? நான் தான் சொன்னேன்ல ஏதாவது நடத்த விடுறியா? நீ பீடாக் ஸ்பீக்ஸ் பேசிடுறாங்க, இங்கேயாவது என்ன பேச விட, நடத்த விட. நான் கேட்டவன ஸ்ரீலங்காக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருங்க, அது வாய்ப்பு இருக்கணும்னா குஷால் பெரேரா எடுத்துட்டு they have to play திமுத் கருணரத்னே to have more solidity in their top order. நீங்க ஒவ்வொரு மேட்ச்லயும் அதை தான் சொல்ல வரேன். You cannot have 10 for 1 most of the times. அப்படிங்கும்போது இவ்வளோ சான்ஸ் கொடுத்துட்டீங்க குஷால் பெரேராக்கு. அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் கெட்டிங் த ஸ்டார்ட். தட் மைட் புட் பிரஷர் ஆன் பத்தும் நிசாங்கா. ஒவ்வொரு தரையும் 7 for 1 8 for 1. திமுத் கருணரத்னே எப்படின்னா அவரும் வந்து அந்த ஜோன்லயே ஆடுவாரு. ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு டீம் ஆப்கானிஸ்தான் பிரின்சிபல் எடுத்து ஒரு 36 ஓவர் வரைக்கும் நான் செட் பண்றேன், கடைசி 14 ஓவர் பிளாஸ்ட் பண்றேன், ஒரு 280 போனாங்க. தட் கேன் கிவ் themselves a chance even though 280 might not be enough. அப்படிங்கும்போது திமுத் கருணரத்னே எடுத்துன்னு வந்தா இன்னும் கொஞ்சம் டீம் ஸ்ட்ராங் ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் 4 வந்து ரொம்ப கஷ்டம், வரமாட்டாங்க. ஓகே, இது இந்த டாப் 4 நீ கொடுத்த இங்கிலாந்து பாகிஸ்தான் மிஸ் அவுட், பட் ஆப்வியஸ்லி நெதர்லாண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்செட் பண்ணாங்க. நெதர்லாண்ட்ஸ்ல என்ன நீ 11 நிசாங்கா, நெதர்லாண்ட்ஸ்ல 11 சவுத் ஆப்பிரிக்காவா? எல்லாரும் சவுத் ஆப்பிரிக்கால சைபண்ட் எங்கிள் பிரிட்டன் ஒருத்தர் தான். அண்டர் 19 வேர்ல்ட் கப் விராட் கோலியோட ரவீந்திர ஜடேஜாவா ஆடி ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் பிடிச்சான் பாயிண்ட்ல. திடீர்னு நீ மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது விராட் கோலியில ஹேய் இவன் கோலாலம்பூர்ல கேட்ச் பிடிச்சானே அவன் தானே அப்படின்னா சைபண்ட் எங்கிள் எல்லாரையும் கலப்பி விட்டீங்க சவுத் ஆப்பிரிக்கால, அப்படிதானே? ரூல் ஆஃப் ஆண்டர் மருவே அது பாதி. எங்க ஊர் தானே 24 பேர் இருக்காங்க வேர்ல்டு கப்ல, எவன் வேர்ல்டு கப் ஜெயிச்சாலும் எங்களுதுன்னு சொல்லுவோம்ல நாங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப்
நெதர்லாண்ட்ஸ் ஆப்வியஸ்லி they punched above their weight. நல்ல கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. ஸ்காட் எட்வர்ட்ஸ் ஒரு செம்ம எக்ஸ்ட்ராடனரி இன்னிங் சவுத் ஆப்பிரிக்காவோட. இதுக்கு மேல நீங்க வந்து நெதர்லாண்ட்ஸ் கிட்ட நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அது எத்தனை மேட்ச் 80/6ல இருந்து 250 அடிச்சிருக்காங்கன்றத மட்டும் பாருங்க. எத்தனை மேட்ச். ஓகே, ஆஸ்திரேலியா எல்லா மேட்சும் அந்த மாதிரி ஆகாது. ஸ்ரீலங்காவோட அடிச்சாங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட அடிச்சாங்க. இல்ல, அவங்க என்ன பண்ணணும்னா அந்த நம்பர் 4 ஸ்காட் எட்வர்ட்ஸ் வரணும். ஒவ்வொரு டைமும் யூ கேனாட் ரிவைவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் 60 for 4 to 240. ஒரு தடவை நடக்கும், 2 தடவை நடக்கும், 3ஆம் தடவை நடக்காது. ஸ்காட் எட்வர்ட்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் எப்படின்னா, அவரு எப்படின்னா ஒரு அப்படியே அந்த பாம்பே பசங்களை சொல்லுவாங்க கடூஸ்ன்னு, அப்படி இப்படி 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 1-2 ஆடுவாருங்கும் போது someone like him has to come up the order and push Bas de Leede down. பாஸ் டிலேடே வந்து 2 கியர் இருக்கு. பவர் ஹிட்டிங்கும் தெரியும், இதுவும் தெரியும். சைப்ரல் ஏஞ்சர்மெண்ட்டும் அதே மாதிரி பவர் ஹிட்டிங்கும் ஆடுவார், இதுவும் ஆடும் போது அவங்களும் வந்து என்ன பண்ணணும், இவங்க டெப்த் இருக்கு. அந்த பேர் திருப்பி சொல்லு, கடைசியா சொன்னீங்க. சைப்ரண்ட் ஏஞ்சல் பிரெட். ஏஞ்சல் பிரெட்டா? எங்கல் பிரெட் கிடையாது, அது ஏஞ்சல் பிரெட் அப்படிதான் சவுத் ஆப்பிரிக்கால சொல்லுவாங்க. நீங்க எங்கல் பிரெட்னு சொல்லிட்டு எங்க தமிழ் கல்ச்சரை காமிப்பீங்க. எங்கல் பிரெட் எல்லாம் சொல்ல, எங்கல் பிரெட்னு நீ ஒண்ணு எங்கல் பிரெட்டா? ஏன் நீ தமிழ்ல தானே பேசுற? என்ன தமிழ் தப்பா பேசுற? என்ன இவங்க போலிங் வந்து பெட்டரா இருக்கு. வேன் மீக்கரன் வந்து நல்லா போடுறாரு, வேன் பீக் நல்லா போடுறாரு, பாஸ் டிலேடே வந்து டெத்லயும் நல்லா போட முடியும். ரூல் ஆஃப் வேண்டர்மர்வேட் நூல் பிடிச்ச மாதிரி இந்த கணக்கு சொல்ற 10 ஓவர்ல 51 ரன் கொடுப்பாரு. அது என்ன கணக்குன்னு கேட்காதீங்க. சோ உங்களுக்கு வந்து இந்த ஆரியன் டெத் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரெவல்யூஷன் சாஷ் நீங்க பியூட்டிஃபுல்லா போடுறாரு அவரு. அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணணும்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து ஒரு 250-260 அடிக்க முடியுமா? அடிச்சு அப்படி ஒரு 20 for 2 ஆச்சுன்னு ஆப்பனன்ஸ் அது யாரா இருந்தாலும் ஒரு சான்ஸ் பார்க்கலாம். அவங்க இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். சரி, பாயிண்ட்ஸ் டேபிள் இப்படி உட்காந்துருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு சான்ஸ் இல்லைன்ட்ட. அப்ப நீ விட்ட ஆளுக்கு வந்து பாகிஸ்தானும் இங்கிலாண்டும் இங்கேருந்து ஒரு சேஞ்ச் ஓவர் பார்க்கலையா? அந்த டாப் 4 தானே ஐபிஎல் மாதிரி அந்த 4th ஸ்பாட்டுக்கு ஒரு டசில் நடக்குமா? உன்னோட தாட் என்ன? அப்படி நடந்தா யாரு, பாகிஸ்தானா இங்கிலாண்டா? இல்ல, பாகிஸ்தானுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ப்ரொவைடட் தே காட் டு திஸ் மோட். அந்த இதுல இருந்து வரணும். அவங்க இந்த மாதிரி என்ன சொல்றது, someone has to go there and say டேய் அப்படின்னு வரணும். சும்மா அது விட்டு எல்லாரும் 380 அடிக்கிற எங்களை அடிக்க சொன்னா எப்படி, நாங்கள்லாம் 2 பால் ஆடுற ஆளு, தயிர் சாதம் சாப்பிடுறோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. தயிர் சாதத்தை விட்டு மாம்சம் சாப்பிட்டே ஆகணும், அப்பதான் ரன் வரும். நீங்க டாப் 5ல போயிட்டு டிஃபென்ஸ் ஆனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்படின்றதுனால பாகிஸ்தான் has to rethink their strategy to make sure what they do. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போர்டிங் பாஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரே பிரச்சனை என்ன, விண்டோ சீட்டா அயில் சீட்டான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லாங் ஜேர்னி அப்படிங்கும் போது உங்களுக்கு விண்டோ சீட்டை விட அயில் சீட்டு பெட்டரா இருக்கும்ன்றது. இங்கிலாண்டை பத்தி இனிமே வளர்மதி வந்துட்டு காலேஜுக்கு போனால இல்ல கட் அடிச்சுட்டு வேர்ல்டு கப் இப்போ டிவி பார்த்தானே, ஃப்ரீயா விடுங்க வளர்மதியை. இங்கிலாண்டை பத்தி இனிமே பேசாதீங்க. எனக்கு என்ன இந்த வேர்ல்ட் கப் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. திடீர்னு யார் அடிப்பாங்கன்னு தெரியல. நான் வந்து பங்களாதேஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க தான் கொஞ்சம் அண்டர் செல் பண்ணிட்டாங்க அவங்க வேல்யூன்னு எனக்கு தோணுச்சு. எனிவே ஐ மீன் அவங்களுக்கு அந்த கேம், அதாவது வந்து நடுவில் 1-2 கேம் வந்து இங்கிலாண்டோட ஒரு பெரிய ஸ்கோர் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஹடி ஹசான் மிராஜா வந்து ரொம்ப மேல ஃப்ளோட்டரா யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு. அவங்க ஆப்வியஸ்லி அவங்களோட பேட்டிங்கை லெங்தன் பண்றதுக்காக அதை பண்றாங்க. பட் எனிவே பங்களாதேஷ் நம்ம விட்டுடலாம். இப்போ இந்த டாப் 4ல வந்து ஒருவேளை பாகிஸ்தானோ இல்ல இங்கிலாண்டோ நீ வந்து யார் கவுண்டிங் த சிக்கன்ஸ் பிஃபோர் தே ஹேட்ச் நான் சொல்லுவேன். இங்கிலாண்டை வந்து ஷுட் நெவர் அந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியாவும் இதே மாதிரி தான் இருந்தாங்க. இட் டேக்ஸ் ஒன்லி 1 கேம் டு சேஞ்ச். இன்ஃபேக்ட் ஐசிசியோட கேம்பெயினே தான், இட் டேக்ஸ் 1 டே. எல்லா இடத்துலையும் போட்டுருக்கு பாரு. ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு டீமோட ஃபார்ச்சூன்ஸே மாத்த சான்ஸ் இருக்கு. பட் அகேன் அது மைண்ட் செட்டை பொறுத்து தான். நீ சொல்ற மாதிரி ஒருவேளை மிஸ் அவுட் ஆகி யாராவது வந்தானா எந்த டீம் மிஸ் அவுட் ஆகும்? நீ கொடுத்த டாப் 4ல எந்த டீம் உள்ள வரும்? இல்ல, இப்ப எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்காவும் உள்ள போயிடுவாங்க. நியூசிலாந்துக்கு ஒண்ணு என்னன்னா அடுத்த மேட்ச் தரம்சாலால ஆஸ்திரேலியா ஆடுறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சொன்ன மாதிரியே தான் நியூசிலாந்தும் ஹெவி வீட்ஸ் ஆடுறாங்க. ஆஸ்திரேலியா விளையாடணும், சவுத் ஆப்பிரிக்கா விளையாட்டாங்களா? இல்ல, ஆஸ்திரேலியா விளையாடணும், சவுத் ஆப்பிரிக்கா விளையாடணும், வேற யார் விளையாடணும்? அவங்க பாகிஸ்தான் விளையாடணுமா? பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா விளையாடணும். ஸ்ரீலங்கா பாகிஸ்தான். இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் அஹெட் சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாந்துக்கும். இப்போ ஒண்ணு என்னன்னா, இப்போ ஆஸ்திரேலியா ஆல்வேஸ் ஹேட் தி வுட் ஓவர் நியூசிலாந்து இன் வேர்ல்ட் கப்ஸ். எப்ப பார்த்தாலும் வந்து ஆஸ்திரேலியா டாமினேட்டட் நியூசிலாந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஹஸ் டாமினேட்டட் சவுத் ஆப்பிரிக்கா சின்ஸ் 1999 லாஸ்ட் டிஃபீட். நியூசிலாந்து ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் இருக்கு. I won't take Sri Lanka easily, but New Zealand will definitely have an edge over that. And New Zealand also have got a match against Pakistan. It all depends on how Pakistan
டெஸ்ட் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு சொல்றேன் ஆஷ், இப்ப இவங்க இங்கிலாந்து நெட் ரன் ரேட் ரொம்ப மோசமா இருக்கு ஆஷ். ரொம்ப கஷ்டம், அவங்க அவுட்டு. நீங்க எல்லா மேட்சையும் அவங்க 120 ரன்ல ஜெயிக்கணும். இட்ஸ் நாட் ஒன்லி தட் தே ஹேவ் டு வின், தே ஹேவ் டு வின் பை மார்ஜின். இந்தியால கரும்புலி செம்புலி குத்தி அமிச்சிருவாங்க, சான்ஸே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் I'll stick on to what I am saying. My prediction before the start of the tournament, India will go undefeated to the semi-finals. அதுக்கப்புறம் என்ன ஆகும் எனக்கு தெரியாது. What will India do in semi-finals எனக்கு தெரியாது. But India will go undefeated. Australia will finish number 2. என்ன பொறுத்த வரைக்கும் South Africa will finish number 3 and New Zealand will finish number 4. இது மாறுறதுக்கு Pakistan is the only team who has to put a lot of effort, and that effort will start against South Africa and Chennai. அந்த மேட்ச் அவங்க தோத்தாங்கன்னா நான் சொல்றேன் இந்த நாள் மாறத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்றது என்னோட கருத்து. இப்ப நீங்க சொல்லணும். நீ தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடக்க போகுது. அப்ப இன்னைக்கு சாயந்தரமே நம்ம 2 பேர் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பீடாவோட டாப் 4 வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து சொல்லியிருக்காரு. உங்களோட டாப் 4 யார்? ஏதாவது மாற்றங்கள் வருமா? பாகிஸ்தான் வருமா? இங்கிலாண்டோட ரெசர்ஜன்ஸை பார்க்கலாமா? என்ன நடக்க போகுது? டாப் 4 யார் யார் கண்டெண்டர்ஸ்? எந்த 2 டீமும் எந்தெந்த ஊர்ல செமிஃபைனல் ஆட போறாங்க? பாகிஸ்தான் வரலன்னா இந்தியா வான்கடையில தான் செமிஃபைனல் ஆட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தியா லுக் குட் ஃபார் செமிஃபைனல்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடி இருக்கோம். ரோஹித்தும் விராட்டும் செம்மையா ஆடி இருக்காங்க. இட்ஸ் பீன் என்ன சொல்றது, ஒண்ணு மட்டும் பீடா, இந்த இந்தியன் ஹோம் வேர்ல்டு கப்புங்கிறது வந்து இல்ல ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு விஷயம். மக்கள் வந்து திரண்டு வராங்கயா. எங்க ஹோட்டல்ல எல்லாம் வெளியில வரும்போது அத்தனை பேர் அவங்க மூஞ்சில அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளவு ஒரு அவ்வளவு என்ன சொல்றது, எல்லாத்தையும் விட்டுட்டாதான் சம்டைம்ஸ் தோணும். வேலையெல்லாம் வெளில விட்டுட்டா. பூனேல வந்து வேலை, அங்க ஒரு ஒர்க்கிங் ஹப் இருக்கு, ஐடி ஹப். வெளில நின்று இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பார்க்கும்போது எப்படி ஒரு பிளஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் அப்படிங்கறத வந்து திருப்பி திருப்பி நினைவூட்டுது. அதே மாதிரி இவ்வளவு பேருக்கு இது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற போது அது ஒரு ப்ரெஷர் மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் பாக்குறேன். ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see what happens. கடவுள் நம்ம பக்கம் நின்னார்னா ரொம்ப நல்லா இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு கேள்வி கேக்குறேன். பிஃபோர் செமிஃபைனல்ஸ் இல்ல 2011ல நீங்க எவ்வளவு மேட்ச் ஆடுனீங்க இந்தியாக்கு வேர்ல்ட் கப்ல? 2 கேம். 2 கேமா? ஆமா, 2-1 2 கேம். வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆஸ்திரேலியா. வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆஸ்திரேலியா. ஓகே. இந்த வருஷம் நீங்க எவ்வளவு கேம் ஆடி இருக்கீங்க? 1. யாரோட ஆடி இருக்கீங்க? ஆஸ்திரேலியா. இந்த வருஷம் வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கும் மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ சும்மா அதாவது பிரௌனி, அதாவது இந்த மாதிரி விஷயமும் சொல்லி பாயிண்ட்ஸும் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே எதை தேடி எந்த ஃபிங்கரை கிராஸ் எப்படி அடியில் உட்காந்து வச்சுக்கணுங்கிறது இல்ல. எங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நம்ம மொத்த எஃபர்ட்டையும் போட்டுருந்தேன், உயிரியே கொடுத்துருந்தேன். அதாவது வந்து அந்த அந்த மக்கள் வந்து அப்படி நின்று அந்த ஒரு எதிர்பார்ப்போட பாக்குறாங்கல்ல, அதுக்காக வந்து நம்ம மொத்த எஃபர்ட்டையும் போட்டுடணும். அது வந்து நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சதும் இதுக்காக தான், அந்த ஒரு பர்பஸ்க்காக தான், நம்ம கண்ட்ரிக்கு இது வரணும் அப்படின்னு சொல்லி. அது பார்க்கும்போது அந்த வேர்ல்டு கப்புக்கோட அந்த ஒரு எமோஷன்ஸ், ஃபிளைட்ஸ்ல ஏர்போர்ட்ஸ்ல இருக்கிறது, பஸ்ஸை பாக்குறது, கிரவுண்டுக்கு வந்து சும்மா பிராக்டிஸ் பண்ணும்போது கிரவுண்டுக்கு வெளியே பூனேல எல்லாம் அன்பிலீவபிள் இல்லையா. பூனே வந்து அந்த கிரவுண்ட் எங்கேயோ ஒரு ஒரு அது உனக்கு தெரிஞ்சுக்க, நம்ம பூனே சூப்பர் கிங்ஸ் தான் விளையாடுவாங்க, இந்த மிடில் ஆஃப் நோ வேர் ஹைவேல இருக்கு. அந்த ஹைவேல மக்கள்லாம் கிரவுண்டுக்குள்ள மேட்ச் பிராக்டிஸ் பாக்குறதுக்கு அலோடே கிடையாது. கிரவுண்டுக்கு வெளியில நிக்கிறாங்கயா, கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாவும் இருக்கு, அதே சமயத்துல இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பை இது பண்ணிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது இருக்கு. இதுக்கெல்லாம் ரொம்ப பிளஸ்டா இருக்கணும். எனிவே உங்களோட இவரோட டாப் 4 தான். அந்த டாப் 4 நீங்க அக்ரி பண்றீங்களா? உங்களோட எமோஷன்ஸ் விடுங்க. செமிஃபைனல், ஃபைனல் அதெல்லாம் வந்து 1 டே ஈவெண்ட், அந்த நாளைக்கு நடக்க போற விஷயம். அதுக்கு டெஃபினட்டா நமக்கு ஒரு லக் வேணும். அதுக்கு இத்தனை பேரோட பிரேயர்ஸும் இத்தனை மக்களோட குட் வைப்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். On that note, bringing to end this wrap up. ரெகுலரா பண்ண முடியலன்னா டைம் கிடைக்கும் போது பண்றேன். பயங்கர பிஸியா இருக்கு, பாடி வேற ஏஜிங் பாடி இல்ல, நிறைய மோட்டார் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. தேங்க்யூ பிடால், உங்களோட ரொம்ப வேல்யூபிள் டைமை நம்ம சேனலுக்கு திருப்பி நீங்க வழங்கினதுக்கு. நல்லா பாத்துக்கங்க. எங்க 2 பேருக்கு சண்டை இல்ல. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் எல்லாம். திருப்பி நீங்க வந்துட்டு இன்னொரு தடவை 12 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த டீம்ல இருக்கிற 2 பிளேயர் நீங்களும் விராட் கோலியும் மட்டும்தான், வெற்றி உங்களுக்கே அப்படின்னு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்து கூறி விடைபெறுகிறியா? சரி, ஓகே. நம்ம வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ஷோ எல்லாம் வந்து கேமரா பல செட்டப்ல பல இடத்துல செட்டப்லாம் வச்சு கேமரா வச்சு அட்மின் எடுக்கிற ஷூட்டு. ஸோ சென்னையில கூடிய சீக்கிரத்துல சந்திப்போம். டேக் கேர், பாய்.